அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க காலதாமதமின்றி ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என்று சிபிஎம் வலியுறுத்தி இருக்கிறது. பதவியேற்க அழைக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவது ஏற்புடையது அல்ல என்றும் சிபிஎம் தெரிவித்திருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க காலதாமதமின்றி ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என்று சிபிஎம் வலியுறுத்தி இருக்கிறது. பதவியேற்க அழைக்காமல் ஆளுநர் காலம் கடத்தி வருவது ஏற்புடையது அல்ல என்றும் சிபிஎம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவரை பதவியேற்க காலதாமதமின்றி அனுமதிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணி கட்சியோ ஆட்சி அமைக்கும் வகையில் தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கவில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கி தாவேகாவை தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் தேர்வு செய்துள்ளனர். தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டுமே ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஆளுநர் மூலம் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக நடந்து கொள்வது, தனது அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது என்ற அணுகுமுறையை பிஜேபி கடைபிடித்து வருவதாகவும், இதன் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை பதவியேற்க அழைக்காமல் காலம் கடத்தி வருகிறார் எனவும், இதனால் இது ஏற்புடையது அல்ல என்றும் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எனவே வேறு யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை தமிழக ஆளுநர் உடனடியாக பதவியேற்க அழைப்பு விடுக்குமாறு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பதவியேற்க எந்த ஒரு காலதாமதமின்றி உடனடியாக அழைக்க வேண்டும் என்று அந்த ஆளுநருக்கு இந்த அறிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த ஆதரவை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிகா போன்ற இடதுசாரி கட்சிகள் மற்றும் திருமாவளவனுடைய விசிகா கட்சி ஆகியோரிடம் தொடர்ந்து அந்த ஆதரவு கோரி வரும் நிலையில் தற்பொழுது ஒரு ஆதரவு அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து 3 நாட்களாக இவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு கடிதமானதும் வழங்கப்பட்டது ஆதரவு கோருமாறு. இந்த நிலையில் தான் நாளை இவர்கள் ஆலோசனை கூட்டமானது வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை ஆதரவு அளிக்கப்படுமா இல்லையா என்பது நாளை முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இப்படி ஒரு அறிக்கையானது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.